தேவன் அவருடைய சாயல், அவருடைய ரூபத்தை நமக்கு தந்து நம்மை ஒரு பிரதிபலிக்கும் ஜீவிகளாய் படைத்திருக்கிறார். அவருடைய சாயலையும் அவருடைய ரூபத்தையும் நமக்கு கொடுத்துட்டு, என்னையா பிரதிபலிக்கும் ஜீவிகள், ரிஃப்ளெக்டிங் பீயிங் அப்படின்னா என்னன்னா, பார்த்து காப்பி அடிச்சு வாழ்ற வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். மனிதன் என்பவன் காப்பி அடிச்சு வாழ்றவன். அவனுக்கு சுயம்னு ஒண்ணு கிடையாது, எல்லாத்தையும் காப்பி அடிப்பான். இப்ப பாருங்க, கருப்பு கலர், சிகப்பு கலர், ஒயிட்டு, இது நம்ம தானா சொல்லலை, நமக்கு ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க. அப்பா, அம்மா, அக்கா, தங்கச்சி சுயமா சொல்லலை, சொல்லி கொடுத்தாங்க. புடவை எப்படி கட்டணும் சுயமா கட்டல, சொல்லி கொடுத்தாங்க. ட்ரெஸ் எப்படி உடுத்தணும் தெரியாது, சொல்லி கொடுத்தாங்க. எப்படி சாப்பிடணும், குழந்தைங்க பாருங்க எடுத்தோன்னு லெஃப்ட் தான் போவோம் அதுங்களுக்கு. ஆனால் இப்போ யாராச்சும் லெஃப்டில் சாப்பிட்றோம், ரைட்டில் தான் சாப்பிட்றோம். எப்படி தானா வரல, சொல்லி கொடுத்தாங்க. அப்போ கற்று கற்று அதில் தேறி அதை பின்பற்றக்கூடிய ஒரு மனப்பக்குவம் தான் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இப்ப மனுஷன் வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கணும்னா அவன் காப்பி அடிக்கிறது தப்பு இல்லை, அவன் யாரை பார்த்து காப்பி அடிக்கிறான் அதுதான் தப்பு. ஆண்டவர் எப்படி படைச்சாருன்னா அவரை காப்பி அடிச்சு வாழ்றதுக்காக நம்மளை படைச்சாரு. ஆனா மனுஷன் என்ன பண்ணிட்டான், அவரை தவிர எல்லாத்தையும் காப்பி அடிக்கிறான். ஹல்லேலூயா. அப்போ அவரை காப்பி அடிச்சு வாழ்ற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுங்களா? ஒவ்வொரு நாளும் களி கூறுகிற வாழ்க்கை. என்ன, அவர் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காரு பாருங்க. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நீங்க நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு, பரலோக குடும்பம், பரலோக தேவன், தேவபிதா, அவருடைய மகனாகிய இயேசு கிறிஸ்து, அந்த குடும்பத்தார் பாருங்க, அவங்க பூலோகத்தில் இருந்தாலும் பரலோகத்தில் இருந்தாலும் அவங்க எப்படி இருக்காங்களாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் பாருங்களேன், 30வது வசனம் பாருங்க. நீதிமொழிகள் 8:30 பாருங்க. நான் அவர் அருகே செல்ல பிள்ளையா இருந்தேன். யார் அருகே செல்ல பிள்ளையா இருந்தது? இயேசு கிறிஸ்து பரலோக பிதாவுக்கு அந்த பிரசன்னத்தில், அந்த பரலோக மகிமையில், அந்த காணப்படாத உலகத்தில், அந்த தெய்வீக குடும்பத்தில் அவர் எப்படி இருந்தார்? இயேசு கிறிஸ்துனா பரலோக தகப்பனுக்கு செல்ல பிள்ளையா இருந்தாராம். சொல்லுங்க பார்க்கலாம், செல்ல பிள்ளையா இருந்தாராம். அல்லேலூயா. செல்ல பிள்ளையா இருந்து, வசனத்தை கொஞ்சம் கவனிங்களேன், நித்தம், அந்த வார்த்தை நீங்க ரொம்ப முக்கியத்துவப்படுத்தணும். நித்தம். முடிஞ்சா நீங்க பைபிள்லாம் வச்சிருக்கீங்க, பென்சில்லாம் வச்சிருக்கீங்கன்னா அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கணும். இதெல்லாம் நம்முடைய உயிர் நாதம் இந்த வார்த்தை எல்லாம். இதுதான் காப்பி அடிக்கணுங்கிறது. அல்லேலூயா. பைபிளை காப்பி அடிச்சு வாழணும் பாருங்க. ஆமா, உலக கோட்பாடுகள் எல்லாம் காப்பி அடிக்கிறதுனால தான் வாழ்க்கை மனுஷனுக்கு நல்லா இருக்கு. ஆனா போக போக கழுதை தேஞ்சி கட்டெரும்பா போன மாதிரி ஆயிடுது பாருங்க கதை. ஆமா, நம்ம கதை கட்டெரும்பா போகாது. இது வர வர நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல மாறணும்னா இங்க காப்பி பண்ணணும். நித்தம், நித்தம், நித்தம் என்ற வேர்டு பாருங்க. நித்தம், நித்தம் அவர் எப்படி இருந்தாரா? அவருடைய மன மகிழ்ச்சியா இருந்து. அடுத்தது ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். இதுதான் தெய்வத்தன்மை. நீங்க எத்தனை பேர் நினைக்கிறீங்க ஆண்டவர் இந்த காலையில ரொம்ப டென்ஷனா இருக்கிறாரு? ஆண்டவர் இந்த காலையில ரொம்ப, அவருக்கு ப்ரெஷர் ரொம்ப அதிகமாயிடுச்சு, நகத்தை கடிச்சிக்கிட்டு இருக்காரு, இல்ல கோபமா இருக்கிறாரு அப்படி நீங்க நினைக்க முடியுமா? அப்படி கற்பனை பண்ண முடியுமா? நான் விசுவாசிக்கிறேன் அவர் எப்படி இருக்கிறாருன்னா, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், நான் சாந்தமும் அமைதலும் உள்ளுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா.
அதை உங்களிடத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த நுகத்தை ஏற்றுக்கொள். நுகன்னா என்னுடைய ஐடென்டிட்டி, அந்த அடையாளத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படின்னா நிதானம், சாந்தம், சந்தோஷம், ஆனந்தம், மகிழ்ச்சி, தெய்வீக பரவச நிலை, தேவரக நிலை. அதுதான் பாருங்க இங்க சொல்லப்பட்டிருக்கு. எப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியா இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவருடைய சமூகத்துல எப்பொழுதாவது களி கூறுவதல்ல, ஆண்டவருடைய சமூகத்துல எப்பொழுதும் களி கூறுவது. அது ஆண்டவருடைய சமூகம், ஆண்டவருடைய பிரசன்னம். பாருங்க, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய கட்டளை என்ன தெரியுமா உங்களுக்கு? நமக்கு அவர் கொடுத்திருக்கிற கட்டளை என்ன? பழைய ஏற்பாடுல 613 கட்டளை இருக்கு. பழைய ஏற்பாடுல 613 கட்டளை இருக்கு. எதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு? அதை 2ஆ மாத்திட்டாரு. என்ன மாத்திட்டாரு? 2ஆ மாத்திட்டாரு. 613 கட்டளையும் 2 மேட்டர்ல அடங்குது. ஒண்ணு என்ன? உன் முழு பலத்தோடு, உன் முழு ஆத்துமாவோடு, உன் முழு மனதோடு உன்னை படைச்ச உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறு. ஒண்ணு. அடுத்தது, உன்னை நேசிப்பது போல் பிறனை நேசி. அப்போ என்ன கட்டளையே என்ன, கற்பனை என்ன? அன்பா இருத்தல். இன்னொரு தெளிவா சொல்றேன் பாருங்க, நீங்க அன்பா இருக்கணும்னா நீங்க முதல்ல சந்தோஷமா இருக்கணும். ஒரு மகிழ்ச்சியான தாயின் உள்ளத்தில் தான் கருணை சுரக்கிறது. ஒரு டென்ஷனான தாயின் இருதயத்தில் கோபம் சுரக்கிறது. அல்லேலூயா. ஒரு பதட்டமுள்ள மனிதனுடைய உள்ளத்தில் வருத்தம் சுரக்கிறது. ஒரு மகிழ்ச்சியான மனிதனுடைய உள்ளத்தில், நான் சொல்லட்டுமா, அங்கே அன்பு சுரக்கிறது. ஏன்? தேவன் அன்பாகவும் அல்ல, தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆராதிக்கிற தேவன் எப்படி இருக்கிறாரு? அன்பாகவும் அல்ல. அன்பானா காலையில கொஞ்சம் அன்பா இருப்பாருங்க, மதியானத்தில் யாருக்கு தெரியும்? சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டாருன்னா கொஞ்சம் ப்ரெஷர்லாம் கம்மியாகும். அப்போ சாயந்தரம் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிடுவார், கொஞ்சம் நல்லா இருப்பார். இல்லை கொஞ்சம் ரொம்ப வேலையாக இருந்தாருன்னு டென்ஷனாக இருப்பார். யார் மேலே கோபமாக இருக்கிறாரோ, பட்சிக்கிற அக்னியாக இருந்து யாரை கொளுத்தி போட போகிறாரோ அப்படின்ற மாதிரி இருக்கிறது தான் அன்பாகவும் இருக்கிறார். காலையில் அன்பாகவும் இருப்பார், சாயந்தரம் எப்படி போனாலும் இருப்பார். அப்படி இல்லை, வேதம் தெளிவாக போதிக்கிறது, தேவன் அன்பாகவும் அல்ல, தேவன் அன்பாகவே இருக்கிறார். எப்படி அவரால் இருக்க முடியுது? பக்கத்துல பார்த்து கேளுங்க, நீங்க கூட தான் அன்பா இருக்கீங்க. ஐயோ, உங்க முகம் எவ்வளவு அன்பா இருக்கு. ஆனா எப்பவுமே இருக்க முடியலையே. ஏன் முடியலன்னா, உள்ளத்துல என்ன இல்லை? மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை. அங்க உள்ள என்னதான் இருக்கு? நிறைய டென்ஷனும், பயமும், கவலையும். நாளைக்கு என்ன ஆகுமோ, இதை நம்ம சரியா முடிக்கலையே, ரொம்ப மோசமா போயிருமோன்ற ஒரு படபடப்பும் தான் அங்கிருந்து கொண்டிருக்கிறது. படபடக்கிற ஒரு இருதயத்துக்குள் இருந்து தேவரக அன்பு சுரக்க முடியாது. எப்பொழுதும் களி கூறுகிற தேவ சமூக பிரசனத்தை அனுபவிக்கிற அந்த ஹார்ட்ல இருந்து தான் அன்பு நிரம்பி வழியும். நான் சொல்ற ஒரு ரகசியம் உங்களுக்கு, நீங்க எப்பவுமே அன்பா இருக்கணுமா? எப்பவுமே சந்தோஷமா இருங்க. எப்பவுமே நீங்க மகிழ்ச்சியா இருந்து பாருங்க, எப்பவுமே சந்தோஷமா இருந்து பாருங்க. எப்பவுமே நிறைய உங்களை எதுவுமே ரொம்ப சந்தோஷமெல்லாம் வச்சுக்காது. டென்ஷன் தான் ஏற்றும், கடுப்பெல்லாம் ஏற்றும். ஆமாம், ப்ரேயர் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது, அப்படியே தான் வரும். ஆனாலும் இன்றைய தின மதிலும் ஒருமித்து கூட நின்னாமத்தின, அவள்தான். அப்படி சொன்ன உடனே அப்படி உள்ளத்துல ஒரு நிறைவு வருது, சந்தோஷம் வருது, அன்பு வருது, ஆவியானவர் வராரு, ஆண்டவர் வராரு, அவர் கிரியை செய்கிறாரு. அப்போ பரலோக குடும்பம் அது எப்படி இருக்கு பாருங்க. நித்தம்
நித்தம்னா எப்பவும், எல்லா சூழ்நிலையிலையும், எல்லா நிலைகளிலேயும், எப்பவும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். சரி, அவர் பரலோகத்துல தான் அப்படி இருந்தாருன்னு பார்த்தா அடுத்த வசனம் பாருங்க, 31வது வசனம், நீதிமொழிகள் 8:31 சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவருடைய பூ உலகத்தில், மேல இருக்கிற வசனம் 30ஆம் வசனம் காணப்படாத உலகம் பரலோகம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். 31 பூமி. சரிப்பா, பூமியில எப்படிப்பா இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, பூமியிலையும் ரொம்ப ஒரு சோகமா வருத்தமா டென்ஷனா அப்படி இருக்காருன்னு பார்த்தா அங்க அப்படி இல்லையா. எப்படி இருக்கிறாராம் பாருங்க. அவருடைய பூ உலகத்தில் சந்தோஷப்பட்டு மனுமக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன். அல்லேலூயா. தேவனோடும் இப்படிதான் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து, மகிழ்ச்சியா இருக்கிறார். மனுஷனோடும் எப்படி இருக்கிறாரு இயேசு கிறிஸ்து, மகிழ்ச்சியா இருக்க. நல்ல சத்தியத்தை புரிஞ்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து தேவனோடும் மகிழ்ச்சியா இருக்கிறாரு, மனிதனோடும் மகிழ்ச்சியா இருக்கிறதுனால தேவனிடத்திலே அன்பு கூறுகிற அந்த பிரமாணமும் மனிதனிடத்திலே அன்பு கூறுகிற பிரமாணமும் அவருக்குள் உண்டாயிருந்து அவர் இந்த பூமியில் வெளிப்படுத்தினபடினால் நமக்கு இந்த பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப நான் சொல்றேன், தேவனாகிய கர்த்தரிடத்திலே நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க, நேரம் இல்லை. உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம். அங்க ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில பிரச்சனை வரத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? உன் வாழ்க்கையில எல்லா விதமான போராட்டம் வரத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் உன்னை நல்லா வச்சிருக்கும் போது. சரி, வாசிச்சலாமா அந்த வசனத்தை? உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்கலாமா? 47வது வசனம் பாருங்கள். சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில் நீ மன மகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனதின் நிமித்தம். இதுதான் ரொம்ப ஒரு கீவேர்டு. இதுக்கப்புறம் தான் நீங்க பாத்தீங்கன்னா வியாதி, வருத்தம், வேதனை, துன்பம், வறட்சி, பற்றாக்குறை எல்லாம் மனுஷன் லைஃப்ல வருதான். ஏன் மனித வாழ்க்கையில வியாதியும் துன்பமும் வருத்தமும் சங்கடமும் சஞ்சலமும் வருகிறதாம்? வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை நல்லா தானே வச்சிருக்கிறாரு. கர்த்தர் உனக்கு நல்ல வீட்டை தானே கொடுத்திருக்கிறாரு. 4 பேரை கையேந்தாத அளவுக்கு உன் கையின் பிரயாசங்களை நீ சாப்பிடுற அளவுக்கு உன்னை கனப்படுத்தி வச்சிருக்காரு. இருக்கலாம், குறை இருக்கலாம், ஒரு 4-5 குறை இருக்கலாம், ஆனாலும் உன்னை நிறைவாதான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது நீ எப்படி இருக்க வேண்டுமாம்? வேதம் சொல்லுகிறது பாருங்கள், மனசுல ஒரு மகிழ்ச்சி இருக்கணுமா. மனசுல என்ன இருக்கணுமா? ஒரு நன்றி நிறைந்த ஒரு இருதயம். அப்பா நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவர். ஹார்ட்ல ஒரு கிராட்டிடியூட் இருக்க வேணும். காலையில எழுந்த உடனே அப்பா நான் ஜீவனோடு பிழைக்க வச்சிருக்கீங்களா அப்பா. திடீர்னு நீங்க பாத்தீங்கன்னா சுருக்கு சுருக்குன்னு குத்தம். நிறைய பேர் சிரிக்கிறீங்க, குத்துதா? நிறைய பேருக்கு அனுபவம் போல. திடீர்னு குத்தம். எங்க குத்தம்? நீங்க குத்துன ஒண்ணு இங்க குத்தம், நெஞ்சில குத்தம். குத்துன ஒண்ணு ரைட்ல குத்துதா லெஃப்ட்ல குத்துதா டெஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஹார்ட் எங்க இருக்கு? லெஃப்ட்ல இருக்கு. ரைட்ல குத்துனா நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம்? வாயு. ரைட்ல குத்துனா. லெஃப்ட்ல குத்துனா ஹார்ட்ல ஏதோ பிரச்சனை. ஹார்ட்ல ஏதோ பிரச்சனை போல இருக்கு. அதுக்கேத்த மாதிரி சாத்தான் வந்து ஓதும், ஆற்றில் ஏதோ உனக்கு பிளாக் இருக்கு போல இருக்கு. ஏகாம்பரம் போயிட்டான்ல, உன்னை விட சின்ன வயசு கிளம்பிட்டான்ல, உனக்கும் அந்த பிரச்சனை தான் போ. அப்படியே பயத்துல பீதியில் இருக்கும்போது சோத்திரம் பண்ணுவோம், ஆண்டவரே அப்படின்னு தூங்கிடுவோம். காலையில ஜீவனோடு வச்சிருப்பாரு. குத்தும் குத்தாது, சுத்தம் சுத்தாது. ஆண்டவரே, ராத்திரி கண்ணை மூடி படுத்த அநேகர் காலையில் எழும்பவில்லை. ஆனால் நீரோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரா இருந்து
நாவுகளின் சண்டைகளுக்கும் சத்துருவின் பயங்களுக்கும் கண்ணிகளுக்கும் தீமைகளுக்கும் விபத்துகளுக்கும் விபரீதங்களுக்கும் மரண கண்ணிகளுக்கும் நீங்களாக்கி என்ன பிழைக்க வச்சீங்களே, இதுவே ஒரு பர்வதம், பெரிய அற்புதம்ப்பா. நான் சாகாமல் பிழைத்திருந்து இன்னைக்கு நான் பிழைச்சிருக்கேன். கர்த்தருடைய செயல்களை நான் அறிவிப்பேன். ஆண்டவருடைய தயவ புண்ணியத்தை நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன்னு காலையில உங்களுக்கு ஒரு நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஒரு ஸ்தோத்திரம் வந்துச்சுன்னா மனசுல சந்தோஷம் இருக்குன்னு அர்த்தம். என்ன பண்றது, ஒரு வருமானம் இல்ல, ஒரே நஷ்டம். இல்ல இந்த நஷ்டம் கஷ்டத்தையும் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவுதான். நஷ்டத்தை கஷ்டத்தெல்லாம் தூக்கி போடுங்க. அல்லேலூயா. அதெல்லாம் பார்த்துக்கலாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல்லாம் பார்த்துக்கலாம். பக்கத்துல தான் பார்த்து சொல்லுங்க, யெகோவா ஈரே இருக்கிறாரு, பார்த்துக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் இருக்காரு. இல்ல நான் ஒண்ணு சொல்றேன், இன்னைக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு ஏற்றார் போல் அமையாமல் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தையை காப்பி பண்ணுங்க. ஆண்டவருடைய வசனத்தை டிப்பி காப்பி அடிங்க. தேவனுடைய வார்த்தையின் வாழ்றதுக்கு உங்களை தத்தம் செய்யுங்க. மோசமா ஒஸ்டா போனதெல்லாம் பெஸ்டா மாறும் தேவ பிள்ளையே. அப்ப அதுதான் சொல்றேன், தேவன் எல்லாவற்றை பார்க்கிலும் அவருடைய வார்த்தையை பிரதானப்படுத்தினது போல காலையில தந்தியில நான் சொல்றேன் ஓபன் பண்ணு, அவன் சொல்லுவான் ரைடு, நாளைக்கு உனக்கு தான் கைடு. சன் நியூஸை போடு, அங்க என்ன சொல்றான் பாரு. எல்லாம் தான் நாசமா போறதுக்காக தான் 4 செய்தி வரும். உடனே வாட்ஸ்அப் ஓபன் பண்றது, அங்கே அவங்க ஏதாச்சும் விளங்காம போன 4 மேட்டரை போட்டு வச்சிருப்பான். இதையே பார்த்து உள்ளங்கள் கரைந்து போகிறது. பத்தியா அப்படி ஆயிடுச்சு, பத்தியா அடுத்தது நம்ம ஊருக்கு தான் வரப்போகுது, அங்க இப்படி ஆயிடுச்சு, பத்தியா நாளைக்கு நமக்கு தான் அப்படி வரப்போகுது. இல்ல இல்ல, யெகோவா ஈரே நம் பட்சத்தில் இருக்கிறார். தெய்வம் பெட்டரா மாத்துவார், நன்மையா மாத்துவார். ஏங்க இவர் பரலோகத்துல மட்டும் பரிபூர்ணமா இல்ல, வேதம் சொல்லுகிறது பூலோகத்தில் மனுமக்களோடனே. இங்க பூமியில எவ்வளவு பிரச்சனை, அல்லேலூயா. மணிப்பூர்ல இருந்து மயிலாப்பூர் வரைக்கும் எவ்வளவு பிரச்சனை மனுஷனுக்கு. ஆனா இவரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு, நீதிமொழிகள் 8 சொல்லப்பட்டிருக்கு, மனிதனோடு மனுமக்களோடு பூமியிலே சந்தோஷப்பட்டு மனுமக்களோடு மகிழ்ந்து கொண்டிருந்தாராம். இதெல்லாம் ரொம்ப அநியாயம் இல்ல? இல்ல, அவருக்கு தெரியும், படைச்சவருக்கு தெரியும், படைச்சவருக்கு தெரியும். இதெல்லாம் ஒரு பதறான விஷயம். பதறெல்லாம் சிதறி போகும். பரிசுத்தருடைய தேவ மகிமை ஒழுங்கினங்களை ஒழுங்காய் மாற்றும், இருளை வெளிச்சமாய் மாற்றும், வெறுமைகளை நிறைவாய் மாற்றும். அவருடைய சமூகம் அதை செய்யும், அவருடைய வார்த்தை அதை செய்யும், அவருடைய பிரசன்னம் அதை செய்யும், அவருடைய பிரசன்னத்தின் மகிமை அதை செய்யும். அதை நம்புகிற கூட்டத்தை ஆண்டவர் தேடுறாரு, இதை விசுவாசிக்கிற கூட்டத்தை ஆண்டவர் தேடுறாரு. சமூக வலைதளங்களை நம்பி அதை நம்பி ஆண்டவரை பார்க்கிற ஆட்கள் இல்ல, இந்த வார்த்தையை நம்பி ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். ஆனால் தான் பைபிள் சொல்லுது, ஆவியில் நொறுங்குண்டு அப்படின்னா தாழ்மை கொண்டு. இல்ல காரியம் அப்படி இருக்கு, இல்ல தாழ்மை கொண்டு நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். கண்டவனெல்லாம் நான் நோக்கி பார்த்துட மாட்டேன். என் வசனத்துக்கு நடுங்குறான் அப்படின்னா வசனத்தை வச்சு கை காலை உதறிட்டு இருக்கான் அப்படியா? இல்ல, இந்த வசனம் இந்த வாழ வைக்கும், இந்த வார்த்தை என்னை ஜெயிக்க வைக்கும், இந்த வார்த்தை எங்களை காப்பாத்தும், இந்த வார்த்தை எங்களை உயர்த்தி வைக்கும், இந்த வார்த்தை இருளை வெளிச்சமாய் மாற்றும். இதை ஏற்றுக்கொள்ளுகிறவன், அது அவர் சொல்றாரு, இந்த வார்த்தை நீங்கள் நம்புவீர்களே ஆனால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்லா காப்பி அடிங்க, நல்லவரை பார்த்து காப்பி அடிங்க.